இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்புக்குரிய மக்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு காணொளியிலே உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு ஆண்டவரின் ஆசீர்வாதமும் சமாதானமும் உங்களுக்கு உரித்தாக்குக. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனம் 43 45 முடிய. கெட்ட கனி தரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பர், தீயவரோ தீயனிலிருந்து தீயவற்றை எடுத்து கொடுப்பர். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, இன்றைய செய்தியிலே ஆண்டவர் இயேசு நமக்கு மரமும் கனியும் என்று தலைப்பை நமக்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மார்க்கெட்டுக்கு, பழக்கடை மார்க்கெட்டுக்கு நாம் போறது உண்டு. அங்கே சென்று பழங்களை நாம் பார்க்கின்றோம். எந்த பழம் நல்ல சீசன் நேரத்தில் எது கிடைக்கிறதுக்கு நல்ல அழகா பார்ப்பதற்கு நல்ல ஒரு சுவையோடு கூடி எந்த பழம் நல்லா இருக்கு, அந்த பழத்தை பார்க்கும் பொழுது நம்ம பார்த்து எடுத்து இது நல்ல பழமா, டேஸ்ட் எப்படி தெரியுதுன்னு அவர்கிட்ட கேட்டு, அவர் டேஸ்ட்டை பார்த்துக்குன்னு சொல்லி நமக்கு சாம்பிளுக்கு கட் பண்ணி கொடுத்து அதனுடைய டேஸ்ட்டை நம்ம நாவார சுவைத்து அதன் பிறகு அந்த பழத்தை வாங்குவதை குறித்து முடிவெடுக்கின்றோம். அவரிடம் கேட்கின்றது, இயற்கையாக உள்ள பழங்கள் தானா அல்லது இது செயற்கை ஊட்டப்பட்ட பழமா என்று விவாதிக்கணும். அவருடைய நாம் கலந்து ஆலோசிக்கின்றோம். அவர் அவருக்கு சொல்லுகின்றார், நல்ல இதில் உள்ள பழம் இயற்கையாக உள்ள பழம் தான், எந்த விதமான இதுக்கு எக்ஸ்ட்ரா வேற எந்த மருந்துகள் இதுக்கு செய்யலை, நாம் அதை பழமும் நல்ல இனிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லதை நாம் தெரிந்து கொண்டு நாம் அதை முடிவெடுக்கின்றோம். அதே வேளையிலே நாம் இதையும் தெரிந்தவர்கள் என்றால், அதிகம் தெரிந்தவர்கள் என்றால் இதை கேட்டுக்கொள்வார்கள். இல்லை, இயற்கையாக உள்ள பழங்களை மட்டும் எங்களுக்கு கொடுங்க, செயற்கை உள்ள பழங்கள்லாம் வேண்டாம், வேற இயற்கையாக வந்தால் என்ன பழமாக இருந்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு ஆப்ஷனை இங்கு வைப்பார்கள். ஒன்றும் தெரியாதவர்கள் ஆப்பிள் பழம்னா ஆப்பிள் பழம், மாதுளம்பழம், என்ன பழத்தை வேணாலும் வாங்கி கொண்டு சென்று விடுவார்கள். ஆனால் இங்கே நற்செய்தியாளர் நமக்கு என்ன கொடுக்கிறார் என்றால், கெட்ட கனி தரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்விலே நாம் எத்தகைய கனியை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம், அதான் அந்த செய்தியின் மைய கருத்து. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலேயே அறியப்படுகின்றன. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படுகின்றன. எப்படி அந்த பழத்தின் சுவையின் இனிப்பை பார்த்து நாம் அதை நம் வீட்டுக்கு கொண்டு வந்து அதை சாப்பிடும் பொழுது எத்தனை தித்திப்பாக, என்ன டேஸ்டா இருக்கு, அது மாதிரி அந்த பழத்தை ரசிக்கும்போது சாப்பிடும்போது நம்ம என்ன இதாகிறது, எவ்வளவு அதில் ஆனந்தத்தில் இருக்கின்றோம் அந்த பழத்தை உண்ணும் பொழுது. அதே போல் நாம் தெரிந்த ஒரு சில இடங்களில் நம்முடைய மரங்கள், அக்கம் பக்கத்தில் இருக்க மரங்களை காணும்போது கூட, அந்த பழத்தை பறித்து சாப்பிடும் பொழுது கூட அந்த டேஸ்ட்டை நம்ம அந்த வீட்டுக்காரங்கிட்ட சொல்லுவோம், அந்த பழம், அவங்க மரத்து பழம் என்ன டேஸ்டா இருக்கு, அருமையா இருக்கு, வரும்பொழுதெல்லாம் இருந்தால் தாங்களேன், இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். எங்கே சென்றாலும் சரி அதான் சொல்லுவாங்க, நல்ல மரத்திற்கு எப்போதும் கல்லடிப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இவைகளை எதிர்பார்க்கிற நாம் பழங்களை, இந்த உலகத்திலே ஆண்டவர் தமக்காக தந்த உணவுகளிலே அனைத்து வகையான உணவுகளிலே பல வகையை பற்றி நாம் பேசியிருக்க வேண்டியிலே, ஆனால் நாம் எதிர்பார்ப்பது நல்லதாக நமக்கு வர வேண்டும், நாம் கொடுப்பது மட்டும் நல்லதாக கொடுக்கக்கூடாது. சில பேர்கள் அப்படி நினைக்கின்றோம். ஆனால் இங்கே ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன, நல்ல கனி கொடுக்கின்ற மரமாக, நம்மளை ஒரு மரமாக இங்கே பல மரத்திற்கு, கனிதரும் மரத்திற்கும் நம்மையும் அவர் ஒப்பிட்டு பேசியிருக்கின்றார். அது என்ன நல்ல கனி தருகின்ற மரம் என்றால்,
ஆமா, ஒரு கனியை கொண்டு அந்த மரத்தை அறிந்து விடலாம். நாம் ஏற்கனவே அந்த ஒரு மரத்திலிருந்து நம்ம பழத்தை சாப்பிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த மரத்தினுடைய கனி ரொம்ப அருமையா இருக்கும், நீங்க தைரியமா பாருங்க, சாப்பிடலாம், எடுத்துக்கலாம்னு சொல்லி, இந்த மரத்து பக்கத்துல போகாது, புளிப்பு அப்படின்னு சொல்றேன் இல்லையா? அந்த மரத்தினுடைய பழத்தினுடைய கனியை நாம் அறிந்தவர்களாக உடனே அதை என்ன செய்யறோம்? திரும்ப ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பழம் நல்லா இருக்காது, இந்த பழம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. ஆனால் நம்மிடமிருந்து கொடுக்கக்கூடிய, நம்மிடமிருந்து செயல்பாடாக வரக்கூடிய நம்முடைய குறைகள், குற்றங்கள், நம்முடைய நற்காரியங்கள், நல்லவைகளை இங்கே ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். பாருங்கள், ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பார் யாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பார் யாரும் இல்லை. நல்லவர்கள் மூலமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பார், தீயவரோ தீயதினின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பார். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய உள்ளம் இன்று எவ்வகையாக இருக்கிறது? நம்முடைய உள்ளம் இன்று எவ்வகையான கனியை நாம் பிறரிடத்தில் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? ஆண்டவருக்கு இனிப்பான கனியாக இருக்கிறோமா, அல்லது புளிப்பான கனியாக இருக்கிறோமா? இதில் கேட்டு கடைக்காரரிடமும் நாம் விற்பனையாளரிடம் கேட்கின்றோம், இது செயற்கையாக ஊட்டப்பட்டதா இயற்கையாக ஊட்டப்பட்டதா என்று. ஏனென்றால் இயற்கையாகவே இருப்பவை இயற்கை தன்மையுடையதாக இருக்கும். அதனுடைய அழகையும் அதனுடைய ருசியையும் யாரும் ஒருபோதும் மாற்ற முடியாது. ஆனால் செயற்கையாக ஒரு ருசியூட்டப்பட்டவைகள் அதனுடைய தன்மை எவ்வாறு இருக்கும் என்பதை இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. அதைதான் அவர் இயற்கையாகவே இருக்கிற தன்மையையும் செயற்கையாகவே, அப்படி என்றால் அவர்கள்தான் நல்லவர்களா, நாங்கள் எல்லாம் கெட்டவர்களா என்று பல பேருடைய கலந்துரையாடல்களில் நாம் சிந்திக்கலாம். நல்லவர்கள் தான் அந்த உலகத்தில் இருக்கிறாங்களா, கெட்டவங்கள்லாம் இல்லையா? நல்லவங்களாக மாறக்கூடாதா? நிச்சயமாக. ஏன் மாற்றக்கூடாது? அதான் செயற்கையாக ஊட்டப்பட்டது என்று சொன்னேன். அதில் நல் காரியங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் நம்முடைய இயல்பை நாம் நற்கனியாக கொடுக்கிற மரமாக நாம் மாற்ற முற்பட வேண்டும் என்றால் முதலில் நல்ல கருவூலங்களை நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே நல்ல கருவூலத்தை, நல்ல சிந்தனைகளை, நல்ல எண்ணங்களை, நல்ல திட்டங்களை, தெய்வத்திற்குரிய சிந்தனைகளையும் தெய்வ நற்காரியங்களுக்குரிய சிந்தனைகள் உள்ளத்துக்குள் தீட்டும் பொழுது நாம் செய்கின்ற செயல்பாடுகளும் நற்கனியாகவே வெளியே வருகிறது. எல்லாரோடு பழகுவதும் நற்காரியங்களும் செய்வதும். எப்போதும் சாமி உள்ளமானது, எப்போதும் உள்ளமானது நல்லதை எதிர்க்கத்தான் செய்யும். எப்போதும் நல்லது செய்ய வேண்டும் என்றால் அது உள்ளமானது அது மடிக்கத்தான் செய்யும். ஏன்னால் வேதம் சொல்கிறது, உள்ளமானது எப்போதும் வாழும் கடவுளை விட்டு விலகத்தான் நினைக்கும். அந்த மனமானது எப்போதும் அது ஆளும் கடவுளை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு தான் மனம் சிந்திச்சுட்டே இருக்குன்னு சொல்லப்படுது. அப்ப நாம் எவ்வாறாக அதை நாம் ஆண்டவர் வாழும் நற்கனி கொடுக்கின்ற ஒரு மரமாக நாம் மாறப்பட வேண்டும் என்றால் நம்மை நாமே மாற்ற வேண்டும். மாற்றம் எங்கே இருந்து வருகிறது? அந்த மரத்திற்கு எவ்வளவு பெரிய மாற்றத்தை அங்கே ஒரு தொழிலாளியாக இருக்கவரும் தன் தோட்டத்தில் என்ன காரியங்களை எல்லாம் செய்வார்கள்? சிந்தித்து பாருங்கள். நல்லவைகளை மட்டும் நாம் தேடி செல்கின்றோம், தனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் நாம் கொடுப்பது மட்டும் நல்லது கிடையாது. எனக்கு வர்றது மட்டும் எல்லாம் நல்லதா இருக்கணும். எனக்கு எந்த காரியம் வந்தாலும் யாருமே அதை கெடுக்கக்கூடாது, அது தீங்கு செய்யக்கூடாது, நன்மை மட்டும் வரணும். நான் கொடுக்கறதை மட்டும் குறையாக கொடுக்க வேண்டும். நல்லதையெல்லாம் எடுத்துக்கொள்ள உள்ள வைத்துக் கொண்டு தீயதை மட்டும் கொடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இயேசு ஆண்டவர் நம்மிடம் கொடுத்தது அனைத்தும் அவருடன் உள்ள அனைத்து கருவூலத்தையும் நமக்கு கொடுத்தார். 12 அப்போஸ்தலர்களிடத்திலே ஆண்டவர் சொன்னார், நான் என் தந்தையினிடமிருந்து கேட்டவற்றையும் தந்தையினிடமிருந்து என்னென்னதெல்லாம் நான் தந்தையிடமிருந்து அறிந்து கொண்டேனோ, என் தந்தையிடத்தில் என்னென்ன இருக்கு அவை அனைத்தையும் உங்களிடம் நான் அறிவித்து விட்டேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு தந்தையாம் இறைவனுடைய உங்களெல்லாம் எப்பேற்பட்ட தந்தையாம் இறைவனுடைய அனைத்து வல்லமைகளையும் அவருடைய அனைத்து போதனைகள் அவருடைய கேட்டவை கூட அனைத்தையும் சிலர்கிட்ட சொல்றாரு, நான் அனைத்தையும் உங்களிடம் அறிவித்து விட்டேன், இன்னும் நான் அறிவிப்பேன் உங்களிடம். இப்போதைக்கு என்னென்ன இருக்கோ அவ்வளோத்தையும் சொல்லிட்டேன். பாருங்க எவ்வளவு ஒரு உண்மைன்னு பாருங்க. தன் சீடர்களுக்கெல்லாம் இதையெல்லாம் சொல்லணும். அவருக்கு என்ன, அவர் கடவுள்,
ஏன் அப்ப மானிடனுக்கு அவர் எல்லாத்தையும் சொல்லணும்? சொல்லுங்க. எல்லாவற்றையும் ஏன் சொல்ல வேண்டும் அவருக்கு? இவன் மனுஷனுக்கெல்லாம் நம்ம எல்லாத்தையும் சொல்லலாமா? நம்ம தாராள மனசை காட்டலாமா அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் அப்போஸ்தலர் பேதுரு எடுங்க, அவர் என்ன காரியம் செய்தார்? இவரை யாருன்னே தெரியாதுன்னு காட்டி கொடுத்தாரு. உடனே ஆண்டவர் இவனை யாரும் தெரியாது கூட உடனே விலக்கி தள்ளுன்னு சொல்லி அவரை தன்னுடைய கூட்டத்திலிருந்து எடுத்துட்டாரா? இல்லையே. அவரிடம் தான் பெரிய பொறுப்பை கொடுத்தார். நம்பிக்கை துரோகம் செய்தரா இருந்தாலும் நம்பிக்கையை எவ்வாறு அவர் இன்னும் பேணி காக்க வேண்டும், அதற்காக எவ்வளவு பாடுபட வேண்டும், அந்த நம்பிக்கையை எவ்வளவு உயிர் நாடியாக இந்த பூமியில இருந்து வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் திருச்சபையை அவர் தலையின் மீது வைத்தார். அவரை கல்லாக வடிவமைத்தார், ஒரு பாறையாக வடிவமைத்தார். கடல் பாறையை நம்ம அசைக்க முடியுமா? எவ்வளவு பெரிய உத்தமமானது பாருங்க. இறைவன் மனிதனை நம்பி செய்தது. அப்படி என்றால் நாம் ஏன் நம்முடைய நல்ல கனி கொடுக்கின்ற எண்ணங்களை, சிந்தனைகளை பிறரிடம் பகிர்ந்து கொள்வதற்கு நாம் ஏன் சிந்திக்க வேண்டும்? இந்த உலக போதனைகளிலே தீமைகளையும் தீமைகார் சார்ந்த விஷயங்களையும் மட்டும் நாம் பார்த்து வைத்துக் கொண்டு நல்ல தினத்தை ஏன் கொடுக்க மறுக்கின்றோம்? ஒரு சாராருக்கு என் வேலையினுடைய இதில் நான் பெரிய போஸ்ட்ல இருக்கேன், ஆனால் என்ன எல்லாரும் ஒரு மாதிரி தப்பா நினைப்பாங்க, நான் இறங்கி வந்துட்டா யாருமே என்னை அப்படி தப்பா நினைக்க கூடாது, நான் அப்படி வந்துட்டா எனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு, அல்லது என்னுடைய பெயருக்கு அது கெட்ட பேர் ஆயிரும். இயேசு ஆண்டவர் எந்த இடத்திலே தன் பெயரை பார்த்தார்? சொல்லுங்க பிரியமானவர்களே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்தில் கூட அவர் தான் கடவுளின் மகன் என்ற அந்த பெரிய மேட்டிமையை அவர் காட்டவில்லை, இறங்கி வந்தார். இந்த தவக்கால நாட்களிலே அவர் நமக்கு எச்சரிக்கை ஊட்டுவதும் அவருக்கு அன்பில் செய்து விடுவதும், நான் இறங்கியது போல, நான் விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு இறங்கியது போல, நான் விண்ணக ராஜாவின் இடத்தில் தந்தையினிடத்தில் இருந்து நான் இந்த மண்ணகத்தில் மனிதனாக பிறவி எடுத்து வந்தது போல நீங்களும் உங்களுடைய தீமையின் தீய கனிகளை அறுத்துவிட்டு நற்கனியாக வெளியே நீங்கள் மலருங்கள், நற்கனியை பிறருக்கு உணவாக கொடுங்கள் என்று ஆண்டவர் நம்மிடம் ஒவ்வொரு இடத்திலும் என்னுடைய செய்தி மொழியாக கேட்கின்றார். ஒரு பழத்தை, நல்ல பழத்தை நாம் சாப்பிட்டவுடன் எத்தனை நாட்களை தித்திப்பாக அதை ஜீரணமாக என்ன டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். நீங்களும் நானும் அதே கனியை நட்கொடுக்கின்ற அந்த உள்ளத்தில் இருந்து ஒரு அன்பை கனியாக கொடுப்பதற்கு அதே நல்மனதோடு உள்மனதோடு முழுமனதோடு கொடுக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். நற்கனி கொடாத மரங்களாக இருந்தால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், நற்கனி கொடாத மரங்களுக்கு அடியிலே கோடாரி வைத்தாயிற்று, அது எப்போது தரிக்கப்படும் என்பது தெரியாது. வேதம் சொல்லுகிறது. கனி கொடுக்கின்ற மரங்களாக வேண்டும் என்றுதான் இறைவன் விரும்புகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். செய்தியாளர்கள் வழியாக, இறைவாக்கினர் வழியாக அவர் ஏற்கனவே நம்மிடம் ஒரு அறிவுறுத்தல், ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கின்றார். நற்கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு ஓடப்படும், தீயில் எரிக்கப்படும். நற்கனி கொடாத மரங்களை எல்லாம் ரெடியாக இருக்கிறது வெட்டுவதற்கு என்று கோடாரி வைத்தாயிற்று என்ற இறைவசனங்களை அவர் அடிக்கடி முன்கூட்டி சொல்லியிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் அந்த நற்கனி கொடாத மரங்களாக இருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். நாம் பிறரிடம் மட்டும் நமக்கு நன்மை தினத்தை எதிர்பார்க்க வேண்டும், அந்த பழம் மட்டும் நல்ல பழமாக வர வேண்டும், புளிப்பு என்றால் அங்கே போட்டு விட வேண்டும், நல்லதை மட்டும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பிறரிடம் நாம் நல்லது கொடுக்கக்கூடாது, அவர்களுக்கு ஏன் நன்றி கெட்டவர்கள் என்றெல்லாம் பல முறைகள் நாம் பேசுகின்றோம். இயேசு ஆண்டவர் ஒரு இடத்திலும் கூட இந்த வார்த்தையை செலவிடவில்லை. அவர் தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நான் நிறைவுள்ளவராக இருப்பது, நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள். இந்த அருள்மொழியை தவிர்த்து ஒரு வேறு ஒன்றும் சொல்லவில்லை. அப்படி என்றால் நம் உள்ளத்தில் இருந்து அனைத்தையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கின்றார். அனைத்து உள்ளத்தின் செயல்பாடுகளையும் அவர் முன்கூட்டி அறிந்து வைத்திருக்கின்றார். அவரிடம் போய் நாம் ஏமாற்றம் செய்ய முடியாது, ஏமாற்றவும் முடியாது. நற்கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு தீக்கிரையாக்கப்படும். அவர் சொல்லுவது நம்முடைய வாழ்வியலிலே நாம் இறப்பிற்கு பிறகு உயிர்த்தெழுதலின் வழியாக வருகின்ற நரக மோட்சத்தை நாம் குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, நம் மோட்சத்திற்கு செல்ல வேண்டும். எரி நரகம் என்ற அந்த விறகை, அந்த மரத்தை வெட்டி எரி நரகத்தை அந்த தீ மூட்டுவதை தீ மூட்ட பிறகு ஒண்ணு இருக்காது, சாம்பல் தான் இருக்கும். நாம் அதற்காகவா படைக்கப்பட்டிருக்கிறோம்? இல்லை. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷன் அந்த இயேசு ஆண்டவரோடு நற்கனி கொடுக்கின்ற மரங்களாக
ஒவ்வொருவருக்கும் சாட்சியாக அவர் சொன்ன, எனக்கு சாட்சியாக இருங்கள். நீங்கள் தம் அப்பாவினிடத்துல ஒரு நல்ல காரியத்தை சொல்றதுக்கு கூட யோசிக்கிறாங்க பிள்ளைகள். ஒரு மருமவ மாமாட்ட சொல்றதுக்கு யோசிக்கிறாங்க. ஒரு கணவன் மனைவியின் இடத்துல உண்மையை சொல்றதுக்கு யோசிக்கிறேன். நல்ல கனியை கொடுக்குறேன், இவ்வளவு இடத்துல செலுத்தினா இது இவ்வளவு போதும். ஒரு ஆசிரியரா இருக்கவங்க ஒரு மாணாக்கர் இடத்துல ஈகோ காட்டுறாங்க. எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, எத்தனையோ காரியங்களை பற்றி பேசலாம். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு நமக்கு தந்த செய்தி, ஒவ்வொரு நிமிடமும் தன்னை முழுமையாக அவர் தருகின்றார். அவருடைய கனிக்கு அளவே இராது. நான் உங்களை அன்பு செய்து கொண்டேன், எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துங்கள். இந்த மரமும் கனியும் என்ற தலைப்பில் இருந்து ஆண்டவர் தருகிற நமக்கு செய்கிற செயல் வார்த்தை என்னவென்றால், உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய உள்ளம் இன்றைக்கு நிறைவாக இருக்க முடியாது. அந்த இயேசு ஆண்டவரிடத்துல கேட்போம். இந்த மரம் நல்ல கனி கொடுக்கின்ற மரமாக இருக்க நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிப்போம். ஒரு நாள் கூட இந்த தவக்கால நாட்களிலே இதுவரைக்கும் நாம் தீமை செய்து கொண்டிருந்தாலோ அல்லது தீயதனத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தாலோ, தீய திட்டங்களை தீட்டிக் கொண்டு குடும்பங்களுக்குள் அநேக காரியங்களை தவறாக நினைத்தாலோ, சமூகத்தில் தவறான காரியங்களை விதைத்தாலோ, தீய கருவூலத்தை செய்தாலோ பரவாயில்லை. இந்த நிமிடமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து விடுங்கள். நம் ஆண்டவர் அருளும் இரக்கமும் மிக்கவர், நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ளவர். அவருக்கு எல்லாம் தெரியும், நம்மை பற்றி முழுமையாக தெரியும். அவர் உள்ளம் கையில் நம்மை பொறித்து வைத்திருக்கிறார். நீ எழுவதற்கும் படுப்பதற்கு முன்பாகவே அவர் உன்னை அறிந்திருக்கிறார். தாயின் கருமுளையிலே உருவாவதற்கு முன்பாகவே அவர் உன்னை என்னையும் அறிந்திருக்கிறார். அவரிடம் போய் பேச வேண்டாம். நற்கனி கொடுக்கின்ற நம்முடைய செயல்பாடுகளையும் உள்ளத்தின் ஆழத்திலே உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் பிறரன்போடும் நாம் நடப்போம். அதற்கான வரத்தை இந்த வேளையிலே ஆண்டவரிடத்திலே அந்த ஜெபத்தின் வழியாக கேட்போம். ஓ தயவும் நிறைவுள்ளம் கொண்ட தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் நித்தியரவாமை ஆராதித்து வணங்கி ஸ்தோத்திரம் அடியோடு கூடி உமக்கு நன்றி பலி செலுத்துகிறோம் சுவாமி. என் அரசரை, உமது நீதி உள்ள உயிருள்ள வார்த்தையை தாமே இங்கே நீர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறீர். நீர்தானே வலிமையுடையவரும் ஆட்சி செய்கிறவருமாக இருக்கின்றீர் சுவாமி. இதோ இந்த மரமும் கனியும் என்ற தலைப்பின் வழியாகவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக லூக்கான செய்தியாளர் வழியாக வெளிப்படுத்தியிருக்கிறீரே. ஆவியாரின் அனல் மூட்டுகிற உயிருள்ள வசனங்கள் உள்ளத்தை உடைக்கும்படியாக செய்து கொண்டிருப்பமைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நான் நல்லது செய்ய வேண்டும் என்று தான் நினைக்கின்றேன். ஆனால் என்னால் நல்லது செய்ய முடியவில்லை, தீயதே செய்கிறேன் என்று பல பேர் ஒவ்வொரு நேர வேளைகளிலும் சொல்லுகின்ற அந்த ஏக்கத்தயமான விண்ணப்பத்தை கேட்பீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு உள்ளத்துக்குள்ளே அந்த கெட்டதனத்தையும் தீய திட்டங்களையும் இந்த வேளையிலே அடித்து நொறுக்குவீராக. அவர்களை நல்வழிப்படுத்தும் சுவாமி. அவர்களோடு கூடி நீரோ பேசும் ஆண்டவரை. அவருடைய உள்ளத்திற்கும் உயிருள்ள வார்த்தையின் சம்பட்டியை அடிப்பீராக. அவர்கள் உள்ளத்துக்குள் இருந்து உமது தெய்வீக ஊற்றாகிய அந்த அன்பின் கனியை அவர்கள் கொடுப்பார்களாக. ஒவ்வொருவரிடத்திலும் தன்னுடைய குடும்பத்தில் மட்டுமல்ல, நண்பர்கள் வட்டாரத்தில் மட்டுமல்ல, அனைவரிடத்திலும் பகைவரிடத்தில் அன்பு செலுத்துங்கள் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப ஒவ்வொருவரிடத்திலும் நற்கனிகளை கொடுக்கின்றவர்களாக, நல்ல கனிகளை அவர்கள் பெற்றுக்கொள்வர்களாக மட்டுமல்லாமல் நற்கனிகளை கொடுக்கின்றவர்களாக இந்த ராஜாமங்களே ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்துக்குள்ளும் பரிசுத்தாவை நிறைவேற்றுவீராக. இந்த உயிருள்ள வார்த்தை தானே அந்த இருதயத்தையும் அந்த ஆத்மத்தை அந்த மனசாட்சிக்குள்ளும் சொல்லுவதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை மறைத்துக் கொள்ளும் சுவாமி. தேவாதி தேவா, வல்லமை மிகுந்த கடவுளை, இஸ்ரேலின் குலக்குழந்தை, உன் திருமகன் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக பலியாக தகன பலியாக ஒப்புக் கொடுத்துங்களே. அதே இயேசு ஆண்டவரின் சொல்களை நாங்கள் கேட்கின்றோம் ஆண்டவரே. இந்த மரத்தின் கனியை நீ ஒப்பிட்டு பேசியது போல இந்த மரம் நற்கனி கொடுக்கின்றதாக நாங்கள் மாறி எங்களுக்கு கிருபை செய்யும் ஐயா. ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தையே நோக்கி ஜெபிக்கிறோம். ஆமென். நீர் அவ்வாறு நற்கனிகளை கொடுக்கின்ற மரங்களாக எங்களை மாற்றுமைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். உன் தூதர்களை வைத்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எங்களோடு கூடி தங்கியிருந்த சுவாமி. எங்களுக்காக ஒவ்வொரு வேளையும் தந்தையிடத்தில் பரிந்து பேசும் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் உயிருள்ள தந்தையே, ஆமென். அன்புக்குரியவர்களே, நாம் நற்கனி கொடுக்கின்ற மரங்களாக இன்றைய தினத்திலிருந்து நம்முடைய உள்ளத்தை தயார் செய்வோம். அன்பு செய்வோரிடத்திலேயே நாம் அன்பு செய்து கொண்டிருந்தோம் என்றால் அதனால் என்ன பலன்? இயேசு ஆண்டவர் சொன்ன நற்செய்தி
அன்பு செய்யாதவரிடத்திலும் அன்பு செலுத்துங்கள். அதுதான் உத்தமமான செய்தி. ஆண்டவர் தருகிற இந்த செய்தி ஒவ்வொரு நிமிடத்திலும் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே நற்கனியை கொடுக்கின்றவர்களாக ஒவ்வொருவரும் இந்த செய்தியை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் அநேக செய்திகள் வழியாக ஆண்டவர் உங்களுக்கு தர இருக்கிறார். அநேக நோய்களையும் நொடிகளையும் குணப்படுத்துகிறவங்க பல ஆசீர்வாதங்களையும் தர இருக்கிறார். இன்னும் முடியாது என்று சொல்லுகிறதையெல்லாம் ஆண்டவர் முடித்து தர இருக்கிறார். இன்னும் பல நோய்களை குணப்படுத்துவதற்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். அவர் ஒரு ஒன்றித்திருப்போம். ஆண்டவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியை வாழ்த்துவோம்.